ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 20 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்காக போகிறது உங்களுக்கு மேபி போர் அடிக்கலாம், பட் ஆனால் இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இதை வாட்ச் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 20. இப்போ நம்ம ராஸ்வெலோட ஃப்ளாஷ்பேக் போகுது. அவன் வழியில் ரொம்பவும் துடிச்சிட்டு இருக்கான். அவனால் மூச்சு கூட விட முடியல. அப்போ அந்த இடத்துக்கு எக்கட்னா வரவும், யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அவன் ரொம்பவும் அழகாக இருக்கிறான் ராஸ்வெல் நினைக்கிறான். உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியுது, நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்க, ஆனால் உன்னால் உன்னோட மானவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரில அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் அப்படியே வாமிட் எடுக்கிறான். உடனே டக்குன்னு எக்கட்னா வந்து அவனுக்கு சிபிஆர் பண்ணுறா. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் கேட்கவும், இந்த வழியாக நான் உன்னோட மான அவ்வளத்தையும் உறிஞ்செடுத்தேன். ஏன்னா உனக்கு ரொம்பவும் பவர்ஸ் அதிகமாக இருக்குது. இது உன்னோட மேஜிக் ரிலீஸ் பீரியட் டைம். நீ உன்னோட மானவை வெளியே விடலைன்னா உன் உயிருக்கே ஆபத்து. அதனால தான் நான் அதை உறிஞ்செடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்கிறா. உன்னோட வழியை என்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியும், கவலைப்படாத, இனிமேல் இப்படி உனக்கு நடக்காமல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவள் ராஸ்வெல்க்கு ஆறுதல் சொல்லுதா. இதுதான் டீச்சருக்கும் எனக்கு உள்ள ரொமான்ஸ் கதை அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் பேட்ரஸ் கிட்ட சொல்கிறான். நீ ஆபத்தில் இருந்ததுனால எங்கள் அம்மா உன்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான். இதுவும் ஒரு வகையான ஃபீலிங்ஸ் தான், உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி ரியோசு சொல்கிறா. கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் கத்திட்டு இருக்கா. அப்போ எக்கட்னா அந்த இடத்துக்கு வந்து, ஓ நீங்கள் 3 பேரும் இந்த இடத்துல தான் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு பேட்ரஸ் சொல்கிறா. ஆமாம், இந்த கதையை தான் எங்களுக்கு ரியோசுவும் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அந்த சாங்சுரி கிரியேட் ஆனால் அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ரியோசு சொல்லியிருப்பாளே அப்படின்னு ராஸ்வெல் கேட்குறான். திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. அந்த ராஸ்வெல் என்கிட்ட வம்பளுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வம்பளுக்கிறதுனால தான் என்கிட்ட கூட அந்த டோர் கிராசிங்கை யூஸ் பண்ணி பயம் கொடுத்துனீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அது நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கவும், நானும் அதனால தான் ஓமலை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். ஆனால் நீ என்னை பயன்படுத்திட்ட, ஓவர் பவர் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடாத அப்படின்னு பேட்ரஸ் சொல்கிறா. ரியோசோ பேட்ரஸ் ஏதாச்சும் பண்ணான்னா சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும், ரியோசுக்கு உன்னோட ஹெல்ப்லாம் தேவைப்படாதவா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் உன்ட்ட கேட்கன்னு சொல்லவும், அடி பாவி அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் சொல்கிறா. பேட்ரஸை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலுமே இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருக்காங்க. பேட்ரஸ்க்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா. அம்மா என்ன கூப்பிட்றாங்க, ராஸ்வெல் ஒன்னையும் தான் கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லவும், எனக்கும் தெரியுதா அவன் இங்கே வந்துட்டான்னு சொல்லி அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். இப்போ நேராக எக்கட்னாவை பார்த்து, ஆமாம் அவன் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான், நம்ம அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். ஆனால் இந்த சாங்சுரியோட பேரியரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கோர் நம்மக்கிட்ட இன்னும் ஃபுல்லாக தயாராகலை அப்படின்னு சொல்லி எக்கட்னா சொல்கிறா. ஆனால் நம்ம இத்தனை நாள் பண்ண வேலையெல்லாம் அப்போ என்ன பண்ணுறது, அந்த கோர் இல்லையே சே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். நான் வேணா அதோட கோராக இருக்கேன், என்ன இதுக்காக தானே இங்கே வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி ரியோசு சொல்கிறா. உனக்கு எப்படி தெரியும் பேட்ரஸ் சொன்னாலா அப்படின்னு எக்கட்னா கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்கிறா. ஆனால் இப்போ நீ இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் பண்ணுறேன், உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் ஆபத்தில் இருந்தப்போ நீங்கள் 2 பேரும் தான் வந்து என்னை காப்பாற்றினீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பை கூட பண்ணலைன்னா நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, நான் அதோட கோரா மாறுறேன் அப்படின்னு அவள் சொல்லுவோம். ஆனால் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான், நமக்கு வர வழி இல்லை, அவனை தடுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, இதுக்கு மேலே நமக்கு வர ஆப்ஷனே இருக்காது, நான் அதை ஆக்டிவேட் பண்ணுறேன், மீதியை பேட்ரஸ் பார்த்துக்கிடுவா அப்படின்னு எக்கட்னா சொல்லுவோம். அப்போ அது வர நான் போயிட்டு அவனை தடுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு ரியோசோ, நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அதனால தான் என்னால் டீச்சரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லவும், இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை, இதில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ரியோசு சொல்கிறா. இப்போ ராஸ்வெல் அவனை தடுக்கிறதுக்காக போகும்போது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரியோசுகிட்ட கேட்டுட்டு அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் நம்ம ராஸ்வெல் தான் அவன்கிட்ட ரொம்பவும் அடி வாங்குறான். உன்னால் முடியாது, விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு ராஸ்வெல்லை அடின்னு அடிக்கிறான். எரிச்சலாக வருது, நீ எதுக்காக இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு போட்டு அவன் ராஸ்வெல்லை ரத்தம் வர லெவலுக்கு போட்டு அடிக்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க போலி அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு ராஸ்வெல் இவனை அட்டாக் பண்ணி தடுக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன் மெலகோலி அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்லவும், நான் என்ன விருப்பப்பட்டு இப்படி மாறினேன்னு நினச்சியா அப்படின்னு அவன் கேட்கவும், உன் லைஃப்பில் நீ வேறு முடிவெடுத்துருக்கலாம், ஆனால் இந்த முடிவெடுத்து இப்படி மாறினதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ராஸ்வெல் சொல்லவும், இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நான் ஒரே தடியாக உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணவும் பார்த்தா பின்னாடி எக்கட்னா வந்து நின்றுட்டு, நல்லவேளை நான் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக போயிருக்க, அது வரைக்கும் அவன் என்னை தடுத்துட்டு இருந்திருக்கான், இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம பிரிஞ்சு போகும்போது நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இப்போவும் இருக்கு அப்படின்னு எக்கட்னா சொல்கிறா. இவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன இப்படி சும்மா படுத்தே தான் கிடக்க போறியா, இல்லை ஹெல்ப் பண்ணலான்னு ஐடியா இருக்கா அப்படின்னு பேட்ரஸ் கேட்கவும், இப்போ அவளோட பவரை யூஸ் பண்ணி டோர் கிராசிங் வழியாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. இந்த கிறிஸ்டல் கூட மெர்ஜ் ஆகி பேரியரை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரஸ் சொல்லவும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு ரியோசு கேட்குறா. ஆமாம், அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னது படி தான் நான் எப்போவுமே கேட்பேன், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வில்லேஜர்ஸை போய் பார்க்கலான்னு அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், அவள் சோகமாக இருக்கா. எதுக்காக சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேட்ரஸ் கேட்கவும், ஒன்றும் இல்லை கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சமாளிக்கா. சரி சரி சீக்கிரம் அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும், பேட்ரஸ் நான் உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு, உன் கூட இருந்த நாள் எல்லாமே நான் ரொம்பவும் ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக இப்போ சென்டிமெண்டலாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கவும், ஏன்னா நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அம்மா அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு பேட்ரஸ் சொல்லவும்,
இல்லை நான் இந்த கிறிஸ்டல் கூட மெர்ஜ் ஆயிட்டேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக திரும்ப வர முடியாது. ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் இப்போ அப்படி அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இருக்காது அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு பியேட்ரிஸ் சொல்லவும், இல்லை அதுதான் உண்மை அப்படின்னு ரியோஸோ சொல்கிறா. அப்படின்னா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அவன் கூட ஃபைட் பண்ணி அவனை தடுப்போம். அட்லீஸ்ட் முடியலைன்னா என்னோட டோர் கிராசிங் மேஜிக்கை யூஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிடுவோம். நீனா ராஸ்வெல் உன்னை இழக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு பியேட்ரிஸ் சொல்கிறா. இல்லை பியேட்ரிஸ் அது முடியாது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்குன்னு சேஃபாக ஒரு பிளேஸ் இருக்கணும். அதுக்கு இந்த பேரியரை நான் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இவங்க எல்லாரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்றால் இதுக்குள்ளே வர முடியாது தெரியும்ல அப்படின்னு பியேட்ரிஸ் கேட்குறா. அது எனக்கு தெரியும். அப்போ எதுக்காக நீ இதை பண்ணுற அப்படின்னு பியேட்ரிஸ் கேட்கவும், இங்கே இருக்கிற இந்த வில்லேஜ் மக்கள் அப்புறமா முக்கியமாக நீ ராஸ்வெல் உங்கள் எல்லாருக்கூடையுமே நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன். உங்கள் எல்லாரும் பாதுகாக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ரியோஸோ சொல்கிறா. மேலே வர சண்டை ரொம்பவும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வர டைம் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. பியேட்ரிஸ்க்கு ரியோஸோவை அனுப்ப மனசே இல்லை. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. பியேட்ரிஸ் அவளை தடுக்க போகவும், பியேட்ரிஸ் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நம்ம இப்போ பிரிய வேண்டிய டைம் வந்துடுச்சு. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அந்த கிறிஸ்டலில் கை வைக்கிறா. இப்போ அது கூடவே மெர்ஜ் ஆயிருதா. இப்படி தான் இந்த சாங்சுரியோ பேரியரோ கிரியேட் ஆகிற ஃப்ளாஷ்பேக் முடியுது. எனக்கு புரியுது ராஸ்வெல். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. நீ ஒழுங்காக சரண்டர் ஆயிரு. மேன்ஷனுக்கு அனுப்பின அந்த கொலகாரங்களா திரும்ப வர சொல்லிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த கார்ஃபீல்டு ஒருத்தன் ஓ சைடு வந்துட்டதுனால நீ ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா சுபாரு? கார்ஃபீல்ட் 10 வருஷமா வெளியாளுங்க வராமல் நீ இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இப்போ நீ என்னடானா சுபாரு கூட சேர்ந்துட்ட. அப்போ இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? நீ உங்கள் அம்மா மேலே வச்சிருந்த அந்த பாசெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்குறான். சுபாரு கூட ஃபைட்டில் தோத்துக்கிட்டதுனால நான் அவனை பாஸாக ஏற்றுக்கிடல. நான் அந்த ட்ரையல்ஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ராஸ்வெல் ஷாக் ஆகுறான். அந்த ட்ரையல்ஸில் நான் என்னோட பாஸ்ட்டை ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஆனால் நீ என்னடானா என்னை வீக்காகவே இருக்க சொன்னேன். ஆனால் நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன். என்னோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால தான் நான் அவன் சைடை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் சொல்லவும், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போமாச்சு புரியுதா, ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட ஃபீலிங்ஸ் எப்போவுமே மாறாது. நான் ஒருத்தங்களை தான் ரொம்பவும் உண்மையாக லவ் பண்ணேன். அவங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நான் கடைசி வர போராடுவேன். நீ இந்த பெட்டில் சாதாரண ஒரு மனுஷன் தான். உனக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. நீ என்னை ஜெயிக்க முடியும்னு கனவுலையும் நினச்சி பார்க்காத. இங்கே இருக்கிற யாரையும் நான் வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும், நீ உன்னோட விஷயத்துலேயே நின்றுட்டு இருக்காதா, மற்றவங்கள பற்றி யோசிச்சுப்பாரு, மற்றவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு நினச்சிப்பாரு அப்படிங்கவும், என்னோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு முக்கியம். நான் லவ் பண்ணவங்களுக்காக என்ன வேணால் செய்வேன். கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான். நான் வச்சிருக்கிற பாசம் என்றைக்குமே பொய்யாகாது. என்னோட ஃபீலிங்ஸ்க்காக நான் எப்போவுமே போராடுவேன். உன்னால் ஜெயிக்க முடியும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காத சுபாரு. கார்ஃபீல்டு ஒருத்தன் ஒரு சைடு வந்துட்டதுனாலலாம் நீ ஜெயிச்சிட மாட்டேன். இன்னொருத்தி ட்ரையல்ஸில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், எமிலியாவை நீ குறைச்சட போடாத அப்படின்னு சுபாரு சொல்கிறான். அவள் அழுதுகிட்டே இருப்பா. அவளால் ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கவும், அழுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அவள் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த ஹாஃப் எல்ஃப் டெவில் பொண்ணு அதை மட்டும் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், எமிலியாவை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு அவள் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவள் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அவளை யார் நம்பலைனாலும் சரி நான் கடைசி வர நம்புவேன். நான் அவள் கூட இருப்பேன். இங்கே பாரு ராஸ்வெல், நான் சுபாரு நாட்ஸ்கே ஹாஃப் எல்ஃப் எமிலியாவோட ஒரே ஒரு நைட். நீ உன்னோட ஃபீலிங்ஸை நம்பி அதுக்காக போராடுற, நானும் என்னோட ஃபீலிங்ஸ்க்காக தான் போராடுறேன். ஆனால் நம்ம 2 பேரோட பாதையுமே வேற வேற. ஏன்னா நீ வீக்னஸை மட்டும் நம்பி இருக்கிறவன், நான் ஸ்ட்ரென்த்தை நம்பி இருக்கிறவன். நான் ஒன்றை மாதிரி கிடையாது. நீ அதை பார்க்க தான் போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா. இங்கே எமிலியா ட்ரையல்ஸை முடிச்சுட்டு தேங்க்யூ சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே ரேம் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கா. உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சில விஷயங்கள் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வரப்போகிற எபிசோட்ஸில் யூஸ் ஆகும். சில எபிசோட்ஸ் உங்களுக்கு புரியலைன்னாலுமே போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எண்டிங் சாங் அப்படி ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை, அதனால தான் இதை பற்றி பேசலை.